எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் த ஸ்கோப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மைக்ரோ சர்ஜரி பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, இப்போ புல் வெட்டுற மிஷினு, கலவை கலக்கிற மிஷின், இல்லை உட் கட்டர், அந்த மாதிரி ஏதாவது மிஷினில் கை தெரியாமல் விட்டுறப்போ கை கட் ஆகிடும், இல்லை விரல் கட் ஆகிடும். அந்த மாதிரி கட் ஆகுறப்போ என்ன பண்ணுறதுன்னு பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. டக்குன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த சர்ஜரி பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு உங்களுக்கு? அதாவது மிஷினில் வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மிஷின் வச்சுட்டு இடந்து பக்கம் வந்தோம். கரண்ட் வந்ததும் மிஷின் வந்து எகிரி வந்து கையை வெட்டிருச்சு. வெட்டிட்டு கீழே பார்த்தோம்னா அந்த விரல் பூரா பின்பக்கம் அப்படி மடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இப்படி மடங்கி பின்பக்கம் இப்படி வந்துச்சு. அதனால திரும்ப எடுத்து இப்படி பிடிச்சிட்டு காவேரிப்பட்டினம் வந்தோம். காவேரிப்பட்டினம் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போனோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி 2 ஊசி மட்டும் போட்டு கிருஷ்ணகிரி அனுப்பிச்சுட்டாங்க. கிருஷ்ணகிரி போயிட்டு செந்தில்நாதன் டாக்டர் அவர் வந்து இங்க எழுதி கொடுத்தாரு, இங்க ஆவாது, ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு எலும்பு வரைக்கும் இதாயிருக்கு, இந்த நரம்பு பூரம் கட்டாயிருக்கு, அதனால இங்க ஆவாது, நீங்க சேலம் போயிருங்க அப்படின்னு சொல்லி இங்க எழுதி கொடுத்தாங்க. கரெக்டா 1/2 hourல போனீங்கன்னா கை ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்க ஹாஸ்பிட்டல் நம்பர் எல்லாம் இது பண்ணி கொடுத்தாங்க. வர்றதுக்குள்ள 4-5 டைம் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துட்டே இருந்துச்சு, எங்க வரீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா வந்து ஒரு 10 நிமிஷம் 1/2 hourக்குள்ள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இதா இருக்கு. இப்ப எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் ரொப்ப முடிஞ்சிருக்கு. 7 ஸ்டார்ட் ஆக போகுது நேத்துல இருந்து. இப்ப உங்களுக்கு எப்படிங்க சார்? கை பரவாயில்லைங்க? கை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க மேடம், நல்லா இதாகுது. இந்த விரல் மட்டும் தான் இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சோம்னா நிமிருது. இப்படி விட்டுட்டு இப்படி நிமித்தோம்னா கொஞ்சம் லைட்டா இழுத்து பிடிக்குது. சார் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு 3 மாசம் இதாயிடுச்சுன்னா ஃபுல்லா நார்மலா இதாயிரும், ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சார். உங்களுக்கு எங்களோட சர்வீஸ்லாம் பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். தேங்க்யூ சார். இந்த மாதிரி கட் இன்ஜுரிஸ் வந்தப்போ அதில் டெண்டான்ஸ்லாம் ரொம்ப கட் ஆயிருக்கும், லிகமெண்ட்ஸ், மசில்ஸ், டிஷ்யூஸ் எல்லாமே வந்து கட்டாகி தான் வருவாங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரிஸே ஒரு கிட்டத்தட்ட வந்து 6 or 7 hours ஆகும். ஏன்னா மறுபடியும் அது எல்லா டெண்டான்ஸும் ரிப்பேர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு சர்ஜரிஸ் அவ்வளோ நேரம் டேக் ஓவர் பண்ணுவாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் அதுவும் ஒரு ஸ்கோப் இருக்குது.